யார் ப்ரோ சொன்னது இந்த வண்டி தான் லாங் டிரைவ் செட் ஆகும், இந்த வண்டி தான் லாங் டிரைவ் செட் ஆகாதுன்னு? எந்த வண்டியில் வேணுமோ போகலாம் ப்ரோ. மைண்ட் செட் தான் எல்லாத்துக்கும், மைண்ட் செட் மட்டும் தான். சில பேர் டிவிஎஸ் எக்ஸல் வச்சுக்கினே எல்லோரும் லடாக்கெல்லாம் போகிறாங்க, நம்மளால் R15 வச்சுன்னு போக முடியாதா என்ன? ஒருத்தன் என்ன கூப்பிட்டான் வீடியோ பிடிக்கலாம் வாடான்னு. நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு, அவன் இப்போ தான் ரெடி ஆகிட்டே வரான். அந்த பியூர் எக்ஸாஸ்ட் கேட்கலாம். ஹலோ கைஸ். ஸோ இந்த கிட்ட பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு வந்து சும்மா ஒரு டே அவுட் மாதிரி வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வண்டி ஒரு எடுத்து ரொம்ப நாள் ஆச்சா. ஸோ அதான் இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு நல்லா ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டியை ஃபுல்லாக அப்படியே மூடி வச்சுட்ருக்கேன், புது வண்டியை. ஸோ இப்போ இந்த புது வண்டியை எடுத்து ஓட்டின்னு போக வேண்டியது தான். எந்த கெதியில் இருக்க போதுன்னு தெரில வந்து. நான் ரொம்ப நாளைக்கு கழுவில் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ புது வண்டிங்க. ஆக்சுவலாக நான் வந்து வீடியோ மேக் பண்ணல, அப்படியே விட்டுருந்தேன். ஸோ இன்றைக்கி அப்படியே ஒரு ரிவ்யூ மாதிரி போட்டுடலாம், என்ன சொல்கிறீங்க? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வண்டி வந்து எடுத்தேன். ஆன் பண்ணி பார்த்தோம்னா இதில் ரொம்ப இருக்கு. பெட்ரோல் போட்டுருவோம். 200. $200 ஓவா ஆயிடுச்சு. பெட்ரோல் போட்டாச்சு. அப்படியே கிளம்ப முடியாதான். வை ப்ரோ. இன்றைக்கி நம்ம ஒரு நாள் என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கும் வேலை இருக்குது. இன்றைக்கி வந்து காலேஜ் போகல, இன்றைக்கி காலேஜ் கட் அடிச்சிட்டோம், அது வேறு விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவர் கூட வீடியோ எடுத்துக்கின்னு ஜாலியாக இன்றைக்கி ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சா வீடியோ எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. அப்படியே மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. என்னடா இது ஏன்னா காலையில் வந்து போங்க காலைல வந்து காலேஜ் போகணும், பின்ன ஈவினிங் வந்து வேலைக்கு போகணுமா, அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆயிருமா, வீடியோ பண்ணவே டைம் கிடைக்காது. அப்படியே டைம் கிடைச்சாலும் அந்த டைம் வந்து வேறு எதுக்குன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடுவோமா. ஸோ வீடியோ எடுக்க டைம் கிடைக்காதா, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நானும் பொறுத்திருந்தது போதும் பொங்கியல்ன்ற மாதிரி இவ்வளோ நாள் சும்மா இருந்தேன். சரி இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் போட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்திருக்கேன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக வீடியோலாம் போடணுன்னு இருந்தேங்க. ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்னால என்னால் வீடியோலாம் பண்ண முடியல இந்த வண்டி டெலிவரி எடுத்ததெல்லாம். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா Yamaha V4M வாங்கினேன். ஸோ வாங்கி வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்கேன் வண்டி டோட்டலாகவே. வண்டி வாங்கினதுலேருந்து எங்கே அவ்வளோ லாங்காலாம் போகல, இனிமேல் தான் போக ஸ்டார்ட் பண்ணணும். அப்பா வெயில் மட்டும் கொளுத்தி எடுக்குதுங்க. ஒரு ஸ்ட்ரெச்சு போடுவோமா? நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக தான் இருக்குது வண்டி நல்லா. ஆனால் என்ன, எனக்கு இன்னொரு வருத்தம் என்னென்னா, நான் எங்கே இல்லை என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு பின்ன சொல்கிறேன் அந்த வருத்தம் என்னான்னு. ஆனால் வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. இவ்வளோ நாள் அந்த ஸ்கூட்டி ஓட்டி இப்போ இந்த பைக் ஓட்டும்போது லைட்டாக கெத்தாக இருக்குது. இருந்தாலும் ரொம்ப எப்படி சொல்கிறது, பழைய மறந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி ஸ்கூட்டி எப்பயும் மறக்க மாட்டேன். பட் என்னன்னா ஸ்கூட்டியில் வந்து லாங் அவ்வளோ என்னால் அடிக்க முடியல பர்சனலாக எனக்கு.
சரி நான் முன்னாடி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஜாலியாக ஸ்மூத்தாக இருக்குது. பட் சில பேர் சொல்லுவாங்க இந்த ஆர்என் வாங்கினவங்களாம், ஸோ ப்ரோ ரிஸ்ட் பெயின் வருது, இது நெக் பெயின் வருது, பேக் பெயின் வருதுன்னு. எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக எந்த பெயினும் இல்லை. பட் ஸ்டார்டிங் வந்து டெலிவரி எடுத்துகிட்டு ஒரு 2-3 days நான் ஓட்டிகிட்டு இருக்கும்போது வந்து பயங்கரமாக பெயின் இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து அட்ஜஸ்ட் ஆகிருந்தில்ல, பயங்கரமாக பெயின் இருந்துச்சு. பட் இப்போது போக போக வந்து எனக்கு அப்படியே பழகிருச்சு. ஸோ டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கு எங்கன்னா போனால் இதே எடுத்துன்னு போகிறதுக்கு எல்லாம் எடுத்துன்னு போகும்போது எனக்கு எல்லாம் பழகிருச்சு. அவ்வளோவா பெயின் ஆகலை. இப்போல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. யார் ப்ரோ சொன்னது இந்த வண்டி தான் லாங் ட்ரைவ் செட் ஆகும், இந்த வண்டி தான் லாங் ட்ரைவ் செட் ஆகாதுன்னு? எந்த வண்டியில் வேணுமோ போகலாம் ப்ரோ. மைண்ட் செட் தான் எல்லாத்துக்கும். மைண்ட் செட் மட்டும் தான். சில பேர் டிவிஎஸ் எக்ஸல் வச்சுக்கினே எல்லோரும் லடாக்கெல்லாம் போகிறாங்க. நம்மளால் ஆரம்ப வச்சுன்னு போக முடியாதா என்ன? ஒருத்தன் என்ன கூப்பிட்டான் வீடியோ பிடிக்கலாம் வாடான்னு. நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, அவன் இப்போ தான் ரெடி ஆகிட்டே வரான். நான் ஒரு விஷயம் சொன்னேன் தெரியுமா, டியூக்கு நான் வாங்கிட்டு இருக்கலாம், ஆனால் வாங்குறது பிரச்சனை இல்லை, அது வாங்கிட்டு மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். இங்கே வா. நீ எத்தனை மணிக்கு வர சொன்ன? நான் எத்தனை மணிக்கு வந்தேன்? இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிக்கிங்கன்னா வேற எங்கன்னா போகலான்றான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொருத்த வேணுங்க வீடியோ பிடிக்க. எல்லாமே ஸ்கிரிப்டு. எல்லாமே ஸ்கிரிப்டு தான். அது பாருங்க எப்படி போகிறா பாருங்க. டியூக்கு ஓட்டுறதுக்கு மஸ்தாக இருக்குங்க. பார்த்தீங்களா, ஒரு வீடியோ வந்து ஒரு 10 seconds 15 seconds இருக்கும், அவ்வளோதான். பட் அதுக்கான எஃபர்ட் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும். அவன் இவனை கெஞ்சணும், டே வீடியோ போடுறா, நல்லா போடுறா, அப்படி இப்படின்னெல்லாம். பாடா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்னு சொல்லலாம், சஸ்பென்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். பட் நான் சின்னதாக ஒரு ஹிண்ட்டு தரேன். இப்போது இன்னும் ஒரு 1 monthக்குள்ளேயே நான் வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறேன். ஒரு 1 week ட்ரிப்பு, கொஞ்சம் லாங்கான ட்ரிப்பு. ஸோ இது வரைக்கும் நான் என் லைஃப்லேயே இந்த ட்ரிப் நான் அந்த இடத்துக்கு போயிருக்கூட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு கெஸ் பண்ணுங்கள். பட் நார்த்தில், ஓகேவா? நார்த் ட்ரிப். இந்த ஒரு 1 monthக்குள்ளே போகிறேன் நார்த் ட்ரிப். பைக் இல்லை, பை ட்ரெயின். ஏன்னா பைக்கில் போனால் பயங்கரமாக எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ அதனால ட்ரெயினில் போகிறேன். ஒரு பச்சை புள்ளியை சாப்பிடாம எழுப்பி வாடா வீட்டுக்குன்னு சொல்லி அங்கேயும் வந்து வெயிட் பண்ண வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன விட்டு போயிட்டாங்க. எங்கே போயிட்டானே தெரில. இந்த சிட்டியில் வேறு வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டங்க. எங்கேருந்து யார் வரவங்க தெரியாது. நம்மளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஓட்டி ஆகணும். எங்கள் விட்ட கேப் அடிக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை, இப்போ அடிச்சிடலாம். பட் என்னென்னா புது வண்டியாக லைட்டாக கேர் எடுத்து பண்ணுறேன்னா அதை லைட்டாக பயம். பாருங்கள் எங்கே போனானே தெரில. நல்லா ஸ்கூட்டியில் செம்மையாக ஓடிருந்தேன், ஆனால் வண்டி எடுத்துட்டு பின்ன லைட்டாக பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருங்க அந்த பியூர் எக்ஸாஸ்ட்டை கேட்கலாம். சுபாஷ் கொடு. பட் நல்லா ஃபன்னாக இருக்குங்க R15 ஓட்டுறதுக்கு. டியூக்கு வந்து அதோட ஃபன்னு. பட் R15 எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இந்த ஸ்போர்ட் லுக்கு எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கடைசியில் அங்கங்கே தெரிஞ்சு ஒரு இடத்துக்கு வந்தாச்சுங்க ஃபோட்டோ பிடிக்க. தலையானா எங்கே கூட்டிகிட்டு போகிறானே தெரில அப்போ கடைசி வரைக்கும். எனக்கு R15 எல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த மிரர் தான் ஏன் கொடுத்தாங்கன்னு ஃபீல் ஆகுது.
ஏன்னா அவ்வளோ மொக்கையாக இருக்குது. இப்போது வீடியோலாம் எடுத்தாச்சு. ஸோ ஃபோட்டோக்கு மட்டும் ஒரு நல்ல பிளேஸ் தேடின்னு இருக்கோம். ஃபோட்டோ பிடிச்சிட்டா போதும். எங்கேயா? இங்கே வெயில் அடிக்குது. வேற எங்கண்ணா? செடி செவரு எதாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நல்லா பீஸாக இருக்குது இடம். இந்த மாதிரி எம்டி ரோடு பார்த்தாலே டக்குன்னு முறுக்குன்னு தோணுது. கண்ட்ரோல் முறுக்குன்னு தோணுது. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் காஞ்சு போயிட்டுருக்குங்க. சுத்தமாக காஞ்சு போயிட்டுருக்கு. பார்க் இதெல்லாம் ஒரு காலத்தில் பச்சை பசேர்னு இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சு போயிட்டுருக்கு. ஐயோ ஐயோ. சரியா ஏரியா ரெகுலர் இருக்கலாம் எனக்கு. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going